ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில கடந்து போற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அதை ஒரு கவிஞன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இது மட்டும் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்கு, நீ வந்ததுலேருந்து சாப்பாடை பற்றியே சொல்கிற, எங்களுக்கும் வயிறு பசிக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கு தான் வயிறு பசிக்குது, நான் வெளியில் சொல்லிட்டா இருக்கிறேன். ஓகேவா? நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்டு முடித்தோடனே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலையை தூக்கி போடுவோம் இல்லையா? இலையை தூக்கி போட்டோடனே என்ன ஆகும்? அதோ ஒரு நாய் வந்து சாப்பிடும், ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும், ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு ஆடு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை திறக்குது, சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குது. ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குது? சர்வசாதாரணமாக நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்க்குற ஒரு காட்சி, குப்பத்தட்டியில் இலை எரியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் வந்து அதில் உள்ள மிச்சத்தை சாப்பிடும். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது, பசியோட வந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்குது. இந்த காட்சியை நாம பார்த்தோம்னா என்ன செய்வோம்? மாட்டு போயிடுவோம். ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்கிறார். அவர் அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், இதை நல்லா உற்று கவனிங்க, அப்பதான் அதோடைய முடிவு நமக்கு புரியும். பசியோடு எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி, பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது, அதில் அதன் அம்மாவின் வாசனை. என்ன வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டி அதாவது சாப்பிடும், பசிக்குதுன்னு ஓடி போய் எடுக்குது, அந்த இலையிலிருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வருது. அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேல அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா? எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல. நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம அசைவம் சாப்பிடும்போது இதுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே, இதுக்கு ஒரு கணவன் இருந்திருப்பாரு, இதுக்கு ஒரு பிள்ளைக்குட்டி இருக்குமே, நம்ம இதை முழுங்கிட்டோமே, அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே இல்லைல்ல. ஆனால் அந்த உயிரினம் அதை யோசிக்க ஆரம்பித்தால், அது நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கிறது? இப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வழி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அது ருசிக்கானது மட்டும் இல்லை என்பதை யார் பார்க்க முடியும்? ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா உயிரினங்களுக்கும் தாய் அன்பு என்பது நிதர்சனமான ஒன்று. ஆனால் இந்த விருதுநகர் மண்ணில் இருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தாய் அன்பை விட தேசம் முக்கியம் என்கின்ற சிந்தனை இந்த விருதுநகரில் பிறந்த ஒற்றை மனிதருக்குத்தான் இருந்தது. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண். அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலைங்க. அம்மாவை பத்தி கவலையே படலை. இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்திருக்கிறார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. காமராஜருக்கு செய்தி வருது, அம்மா செத்து போச்சு. காமராஜர் விருதுநகர்ல அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறார். அம்மா இறந்துருக்கிறாங்க. அவர் தலையை மொட்டை அடிச்சிருக்கிறாங்க, வேட்டி மட்டும் கட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படி நாற்காலியில் அப்படி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். உட்காந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ள எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும்? இது வரைக்கும் நம்ம மக்கள், நாடு, இந்த ஊர் நல்லா இருக்கணும் இப்படியே ஓடிட்டோமே, அம்மா சாகும் போது என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையேன்னு நினைச்சிருக்கோம். சாகும் போதாவது பக்கத்தில் இந்த பையன் வந்து உட்காந்துருந்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினைச்சிருக்குமோ? இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ள ஓடி இருக்கும். அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். இப்போ இந்த வெட்டியா இருக்கிறார் இல்லையா, அவர் கையில் ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார். காமராஜருக்கு முன்னாடி வந்து, ஐயா சாவு காசு போடுங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறார். பதறி போய் அந்த நாற்காலியில் கழட்டி போட்ட சட்டையை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பார்க்குறாரு. ஒத்த பைசா கூட இல்லை. 9 வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அவர் பாக்கெட்ல அம்மா சாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்த காசு கிடையாது. அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியா நிமிர்றார். பக்கத்துல இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்துல போடுறார். இப்ப வெட்டியான் சொல்றான், இந்த பணத்தை எடுத்து அந்த ஆள் கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு, இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தல, ஐயா கையால ஓரணா கொடுத்தா கூட காமராஜர் கொடுத்த காசுன்னு என் வீட்டுல பொக்கிசமா வச்சிருந்திருப்பேன், இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு. அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த இந்த மண்ணில் புத்தகங்களை நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், கல்வியை இன்னும் விரிவு செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறையின் மனசுக்குள்ளே நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி
புத்தகங்களுக்கு நீங்கள் செய்வது செலவு அல்ல, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரவு. இதயம் இல்லை என்றால் உயிர் மட்டும்தான் இல்லை, கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. நன்றி.